கிறிஸ்துவுல் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்போ பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்த ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் 1 பேதுரு 3 அதிகாரம் 9 முதல் 11 ஆகிய வசனங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ள என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. இந்த கடைசி காலம் தீமை நிறைந்த காலம். எனக்கு அவங்க தீமை செஞ்சிட்டாங்களே, நானும் பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க கூடாது. ஏன்னா சில குடும்பத்திலே அவங்க எனக்கு தீமை பண்ணிட்டாங்க பிரதர், நான் அவங்களுக்கு தீமை செய்யாம இருக்க மாட்டேன், எப்படியாவது செஞ்சிருவேன், பதிலுக்கு பதில் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டுவாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒதுங்கி போக மாட்டாங்க. லாஸ்ட் அதுவே பெரிய பிரச்சனையா வந்துடும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. வசனம் தெளிவாக எழுதப்பட்டு இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் தீமைக்கு சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போய் சண்டை போட ரெடியாக இருப்பாங்க. சில இடத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பல லட்சங்கள் செலவாகி போயிடும். அதில் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கத்து பிளாட்டு, பக்கத்து இடம், ஒரு கிராமமாக இருக்கலாம், சிட்டியாக இருக்கலாம், கொஞ்சோண்டு இடமா இருக்கும். கொஞ்சோண்டு இடம், ரொம்ப கம்மியான இடம், ஒன்று இங்கேயாவது இல்லை அங்கேயாவது கொஞ்சம் நவுண்ட் இருக்கும். 2 பேர் பேசி முடித்தால் அந்த செகண்டில் ஒரு பேப்பரில் எழுதி இல்லை முடித்தா கூட டக்குன்னு முடிஞ்சிருக்கும். விட்டு கொடுத்தால் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனால் கோர்ட்டு கேஸ் சொல்லி போட்டு 10 வருஷம் 5 வருஷம் ஆகி அதில் பல லட்சங்கள் செலவு பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்தையும் விற்க முடியாமல் எல்லாம் ஸ்டக் ஆகி போயிருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை தான். குடும்பத்துக்குள்ள அதே மாதிரி தான். பூர்வீக சொத்து அப்படிம்பாங்க. அந்த சொத்து வைக்கும்போது கொஞ்சம் யாராவது கூட வாங்கன்னு நினைப்பாங்க, வேணும்னு நினைப்பாங்க. அதை கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சிட்டு உடனே கையெழுத்து போட்டு உடனே முடிச்சிருப்பாங்க. ஆனால் 4 பேர் இருக்கும்போது எனக்கு கூட வேணும், எனக்கு கூட வேணும் அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் அந்த சொத்து பல வருஷமாக கேஸ் நடந்துட்டுருக்கும். லாஸ்ட்டு பார்த்தா பல லட்சங்கள் கோர்ட்டு கேஸ் சொல்லி செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் இன்னைக்கு எத்தனை வீட்டில் சரிகட்டணும்னு நினைச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் தந்திரம், வைராக்கியம், இதெல்லாம் என்ன காரியம்? விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் விட்டு கொடுத்தேன்ப்பா, என் வாழ்க்கையில் நான் நடந்தது, என்னை ஏமாத்திட்டே இருந்தாங்க, பேசாம விட்டுட்டு போயிட்டேன். கொஞ்சம் வருஷம் ஆச்சு, அவ்வளோதான். என்னை யார் ஏமாத்துனாங்களோ, எனக்கு யார் தீமை செஞ்சாங்களோ, எனக்கு யார் மாந்திரியம் பண்ணாங்களோ, நான் வியாபாரத்தில் இருக்கும்போது 1/2 கோடியை அழிச்சிட்டேன். நஷ்டம். ஒரே ஒரு நபர் தான் 13 லட்சம் வாங்கிட்டு தரல. எந்த குடும்பத்தில் எனக்கு மாந்திரியம் பண்ணி என்னை கஷ்டப்படுத்தினாங்களோ, நான் தீமையோடு எதிர்த்து நிற்கலை. நான் விட்டு கொடுத்து பேசாமல் போயிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள எனக்கு யார் மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தாங்களோ தூக்கு போட்ட செத்து போயிட்டாங்க. இதையே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
தீமை சரிகட்டுவேன் என்று சொல்லாதே. இங்க நிறைய குடும்பத்துல பிரச்சனை அதுதான். தீமையோட போய் எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு போட்டு, தீமைன்னு தெரிஞ்சிட்டா விட்டு விலகி பேரு. ஆனா சில குடும்பத்திலே தீமையோடு எதிர்த்து நின்று லாஸ்ட் பார்த்தா அவங்க வாழ்க்கை பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா மாறிடும், பிரச்சனையா மாறிடும். உதாசனத்துக்கு உதாசனத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்தில் அங்கேயும் பிரச்சனை வந்துடும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நம்முடைய காலிங் என்ன? நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே தீமையான காரியத்தை கூட யோசிக்க கூடாது. தீமையான காரியத்தை யோசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சது. முழு பைபிள் ஃபுல்லா நான் வாசித்து பார்த்ததுல என் சிந்தனைக்குள்ளேயோ என் இருதயத்துக்குள்ளேயோ என்னுடைய வாழ்க்கையிலையோ தீமை அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டு அப்படின்னா நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில தீமை தொடரக்கூடாது, தீமையை விட்டு விலகிடணும், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு தீமையான காரியம் நடந்துட்டா தீமையை சகிக்கிறோமா இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் தீமையை சகிச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிரச்சனை வராது. நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா சண்டை. மத்தேயு 5:39 நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னைய ஒரு அடி அடிச்சானப்பா, மிஞ்சு போனா கூரோட அடி அடிப்பானா, விட்டு கொடுத்து பேர் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனா சில குடும்பத்துல சண்டை போட்டு 10 வருஷம் 5 வருஷம், சில ஊர்லலாம் கொன்னே போடுவாங்க. அந்த அளவுக்கு கோபம், அந்த அளவுக்கு எரிச்சல், அந்த அளவுக்கு வைராக்கியம், அப்புறம் கசப்பு, அப்புறம் உங்களோட வாழ்க்கையில பார்த்தா பல பிரச்சனைகள் வந்துடும். அதை நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சில பக்கத்து ஊர்ல யாராவது சண்டை போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா சண்டை போட்டு லாஸ்ட் பார்த்தா கொன்னே போடுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா அந்த பிள்ளைகள், மனைவி, அம்மா, அப்பா எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. திரும்பி பார்த்தா ஒரு குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். என்ன நடந்து சொல்லி பார்க்கும்போது யாரோ ஒருத்தருக்கு தீமை செஞ்சுட்டாங்க. அந்த ஒரு செகண்ட் என் வாழ்க்கையில ஒரு தீமை நடந்துட்டு அந்த தீமையை சகித்து கொண்டாலோ அந்த செகண்ட்ல நம்முடைய வாழ்க்கை நம்ம எதிர்த்து நிற்காம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். சில குடும்பத்துல தீமையோடு எதிர்த்து நிற்கும் போதுதான் பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும். தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டு. என் குடும்பத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நீ மீட்டெடுக்க முடியும். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என் கூட கர்த்தர் இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் நிறைய காரியத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க. காரணம் என்ன? தீமை. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தீமை உள்ள வரும்போது ஆசீர்வாதம் இருக்காது. தீமைக்கு தீமையையும், அவன் தீமை செஞ்சுட்டான்ப்பா, என் கூட இருக்கிறவன் தீமை செஞ்சுட்டான்ப்பா, நான் பதிலுக்கு தீமை செய்ய மாட்டேன், நான் சண்டைக்கு சண்டை போட மாட்டேன். அவன் கோவப்பட்டு பேசிட்டானா, நான் கோவப்பட மாட்டேன். அவன் தப்பா இருந்துட்டான்ப்பா, நான் தப்பா இருக்க மாட்டேன். அவன் கெட்டவன் தான்ப்பா, நான் கெட்டவனா மாற மாட்டேன். அவன் துன்மார்க்கனாக்கப்பா, நான் துன்மார்க்கனா மாற மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளையா வாழ்வேன்னு சொல்லி அந்த ஒரு தீர்மானம். நான் பரலோகத்துக்கு போகணும். அவங்க தீமை செஞ்சுட்டு இருக்கான், அந்த இடத்துல எனக்கு வேலை இல்லை, நான் வீட்டுக்கு போறேன். 10,000 சம்பளம் கிடைக்க போதும், 15,000 சம்பளம் கிடைக்க போதும், அநியாயமான சம்பளம் வீட்டுக்கு வேண்டாம்.
லஞ்சம் வேண்டாம், ஊழல் வேண்டாம், அடுத்தவனை கொள்ளையடித்து சம்பாதிக்க வேண்டாம், களவாண்டு சம்பாதிக்க வேண்டாம். உண்மையான வருமானம் எப்போ தெரியுமா? நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும். நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் ஆசீர்வாதம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் பழித்து பேசிட்டே இருப்பாங்க, தேவையில்லாமல் பேசிட்டே இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது, நம்ம சரி கட்டக்கூடாது, பழிக்கு பழி நம்ம வாங்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, நம்மளை யாரு கஷ்டப்படுத்துறாங்களோ, நம்மளை யாரு தப்பா பேசுறாங்களோ அவங்கள ஆசீர்வதிக்கணுமா? மத்தேயு 5:44 சபிக்கிறவர்களை ஆசீர்வதின்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்மளை யாரு கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்கள ஆசீர்வதிக்கணுமா? கஷ்டமா தான் இருக்கும் பிரதர். நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தான பிரதர், அவங்களால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிரதர், எங்க வாழ்க்கையில சொத்து போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு பெரிய லிஸ்டே வந்துடும். அவங்கள ஆசீர்வதின்னு சொல்லி போட்டு, உங்களை யாரு கஷ்டப்படுத்துறாங்களோ அவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்கும் போது அந்த எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஒரு குடும்பம் உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் அந்த குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல தீமையோடு எதிர்த்து நிற்கும் போது நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஆமா, 2 செகண்ட் இந்த கோபம், இந்த தீமை, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. என் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரையும் உயிரோடக்கம் அப்படின்னா என்ன தெரியுமா காரணம்? எதுனாலும் பரவாயில்ல, தேவன் பார்த்துக்கிடுவார், தேவன் பார்த்துக்கிடுவார், தேவன் பார்த்துக்கிடுவார், தேவன் பார்த்துக்கிடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கும், அவ்வளவுதான். உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். நம்ம வாழ்ற காலம் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்காக வாழ்வோமே, ஆனா ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்வோம். எப்ப தெரியுமா? மற்றவங்களை ஆசீர்வதிக்கணுமா? உங்களுக்கு யாரு தேவையில்லாம உங்களை தப்பா பேசுறாங்களோ, உங்களை யாரு கஷ்டப்படுத்துறாங்களோ, உங்களுக்கு யாரு விரோதமா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா? ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், நம்முடைய காலிங்கே ஆசீர்வாத காலிங் தான். நம்முடைய அழைப்பே ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள மன்னித்து ஆசீர்வதிக்கணும். மன்னிக்கிற சுபாவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா மன்னிக்கிற ஒரு இருதயம் வேணும்ப்பா. மன்னிச்சா நமக்கு மன்னிச்சிருவாரு. இன்னைக்கு நிறைய இருதயத்துக்குள்ள மன்னிக்கிற ஒரு சுபாவமே இல்லை. இது ஒரு வேதனையான காரியம். எப்போ பார்த்தாலும் சண்டை போடலாமா, சண்டை போடலாமா, சண்டை போடலாமா. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா நிம்மதியே இருக்காது. என்ன காரணம்? கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்க. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். மன்னிக்கிற இருதயம் வேணும்ப்பா. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நிறைய குடும்பத்துல மன்னிக்கிற சுபாவம் இல்லாம இருக்கிறதுனால தான் பிரச்சனை. மார்க் 11:25 அழகா எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். மன்னிச்சா மன்னிப்பான். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே மன்னிக்கிற இருதயத்தை காணோம், மன்னிக்கிற இருதயத்தை காணோம். மன்னிக்க முடியல, மன்னிக்க முடியல. மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். தேவன் பார்த்துக்கிட்டார். ஏன்னா நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புறார். அதுக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா, தீமையோடு எதிர்த்து நிற்கிற சில காரியங்கள் உண்டு. அவங்க சண்டை போட்டாங்க, நாங்களும் சண்டை போட ரெடியா இருப்போம். அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் நாங்களும் கோர்ட்டுக்கு போட ரெடியா இருப்போம். இந்த கடைசி காலத்தில் சில காரியங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும்.
எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் விட்டு கொடுத்து போங்க, கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, பெற்றுக்கொள்ளும்படி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்முடைய காலிங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? அது தெரிந்து, அழைக்கப்படல் என்று அறிந்து, நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களை ஆசீர்வதிங்கள், அவர்களை ஆசீர்வதிங்கள். அடுத்தவர்கள் சொல்ற ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், ஒரு இடத்துல பொல்லாத காரியம் பேச வேண்டியிருக்கா, அங்கேருந்து விலகி வந்துடணும். பொல்லாப்புக்கு தன் நாவையும், குடும்பத்தோடு தீர்காயுசோடு வாழணுமா, ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணுமா, பேரம்பேத்தி பார்க்கணுமா, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணுமா, பையனுக்கு கல்யாணம் முடிக்கணுமா, முதல்ல தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. அதான் ஜீவனை விரும்பி. ஜீவனை விரும்பி அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்லயோ, ஏத்த வீட்லயோ, வியாபாரத்திலயோ, கம்பெனிலயோ, வேலை செய்யற இடத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா பேசாம விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும். சில நேரத்துல நஷ்டம் கூட வந்திருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் நஷ்டம் வந்துச்சுல்ல, 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டிருக்கேன். 55 லட்சம் அவ்வளவு நஷ்டப்பட்டு தான் உழுது வந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணி என் குடும்பம் ஃபுல்லா காணாம போயிருன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு அந்த குடும்பத்துல தலைவர் இல்லை. இதுதான்ப்பா உலகம். ஒரு மனுஷன் தீர்காயுசோடு இருக்கணும் அப்படின்னா அதான் ஜீவனை விரும்பி. நம்ம அந்த பூமியிலே ஜீவனை விரும்பணுமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஜீவனை விரும்ப மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது சண்டை போடணும், எப்படியாவது சண்டை போடணும், எப்படியாவது சண்டை போடணும். சண்டை போடுற இடத்துல யார் இருப்பா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. சண்டை போடும்போது பிசாசு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவான். இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, பிள்ளைல அம்மா அப்பாட்ட சண்டை போடுது, பக்கத்து வீட்லயும் சண்டை போடுறாங்க, வேலைக்கு போற இடத்துலயும் சண்டை போடுறாங்க, ஒரு சின்ன ஒரு ஜாமான் வாங்க ஒரு கடைக்கு போனா அங்கேயும் சண்டை போடுறாங்க. எத்தனை கம்ப்ளைண்ட். அழகா வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நம்மளுடைய காலிங் ஆசீர்வாத காலிங். விட்டு கொடுத்து போயாச்சு அப்படின்னா நம்ம கெட்டு போக மாட்டோம், நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். விட்டு கொடுத்து போனவன் நல்லா இருப்பான், ஆசீர்வாதமா இருப்பான். நம்ம செத்து போக மாட்டோம், ஆசீர்வாதமா இருப்போம். ஏன்னா என் கூட இயேசு இருப்பார். ஜீவனை விரும்பி. ஒரு மனுஷன் ஜீவனை விரும்பிட்டான் அப்படின்னாலே தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டான், கெட்ட காரியத்துல செய்ய மாட்டான், கெட்ட பழக்கம் இருக்காது. ஒருத்தன் மனம் திரும்பி வாழ ஆரம்பிச்சுவான். ஏன்னா ஜீவனை விரும்புறான். ஒரு மனுஷன் ஜீவனை விரும்பியாச்சு, நான் நல்லா வாழணும், நான் தீர்காயுசோடு வாழணும், நான் பரலோகத்துக்கு போகணும், என் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜீவனை விரும்பி. ஜீவனை விரும்பினால் ஆசீர்வாதம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நம்ம எதை பேசுறோம்? நன்மை பேசுறோமா, இல்ல தீமையான காரியத்தை பேசிட்டு இருக்கோமா, மரணத்துக்கு போற வழியை பேசிட்டு இருக்கிறோமா? சில வாயில, சில குடும்பத்துல வீண் வார்த்தை, கெட்ட வார்த்தை, தூசண வார்த்தை, பொல்லாத வார்த்தை, அசுத்தமான வார்த்தை, இச்சையான வார்த்தை. அப்ப அந்த குடும்பத்துக்குள்ளே தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அதான் ஜீவனை விரும்பி. ஒரு குடும்பம் ஜீவனை விரும்பினால் ஆசீர்வாதம். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, ஜீவனை விரும்பினா ஆசீர்வாதம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். எனக்கு ஒரு நல்ல காலம் இருக்கு, நான் நல்லா வாழ்வேன், நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், எனக்கு தீர்காயுசு இருக்கு, என் கூட கர்த்தர் இருப்பார், நான் தீமையான காரியத்துக்கு போல, நான் தேவையில்லா சண்டை போடுறதுல நான் நிக்கல, நான் கர்த்தரோடு இருக்கிறேன், என் கூட இயேசு கிறிஸ்து, என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து, என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து, நான் அவருடைய பிள்ளை, என்னுடைய அழைப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படி என்றால் என்ன செய்யணும்? தீமையான காரியத்துல போய் சண்டை போட்டுற கூடாது, தீமையான இடத்துல போய் எதிர்த்துன்ற கூடாது,
தீமையை சகிச்சுட்டு அங்கேருந்து போயிடணும். சில இடத்துல தீமை மட்டும்தான் நடக்கும், அநியாயம் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, விலகி போயிடணும். நம்ம குடும்பம் ஆசிரியப்படும். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபட்டுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கிறவன். தேவையில்லாம பொய் பேசக்கூடாது. சில வீட்டில் வாயை திறந்த ஒன்லி பொய் மட்டும்தான் வருது. என்ன செய்யனே தெரியல. காலையிலிருந்து ராத்திரி வரைய பல பொய். பொல்லாப்புக்கு எப்படி தன் நாவையும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோ, அதே போல உதட்டில் பொய் வரக்கூடாதான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பொய்யும் வரக்கூடாது, பொல்லாத இடத்துல நிற்கக்கூடாது, பொல்லாப்பான நாவும் தேவையில்லை. ஒரு மனுஷன் ஜீவனை விரும்புகிறான், நான் நல்லா தீர்காயுசோடு வாழணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா பொய் பேசுகிற நிப்பாட்டிடணும். பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாத காரியத்துக்கு தன் நாவை துறக்கக்கூடாது. அநியாயமாக பேச சொல்கிறாங்களா, அக்கிரமமான வார்த்தை பேச சொல்கிறாங்களா, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபட்டுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து விலக்கிடணுமா. இது அநியாயமான காரியம்ப்பா, என் வாயினால நான் தப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடணுமா. பொல்லாப்பை விட்டு நீங்கி, ஒரு இடத்துல பொல்லாத காரியம் நடக்கு அப்படின்னா அங்கேருந்து விட்டு நீங்கி நன்மை செய்து, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை செய்து சமாதானத்தை தேடணுமா. நீங்கள் நிறைய வீட்டுகளில் ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அவனோட வாழ்க்கையில் பார்த்தா சமாதானம் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா பொல்லாப்பை விட்டு விலகி நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்போ நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பொல்லாப்பு வேண்டாம், தீமை வேண்டாம். நம்மளை யாராவது பழித்து பேசுகிறாங்களா, எல்லா இடத்தையும் விட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மாறாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளை யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்துனாலும் அவங்களுக்காக ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, காலை வேளையில் இணைந்துக்கிறீங்களா, தீர்காயுசோடு வாழணும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பம் சமாதானமாக இருக்கணுமா, நன்மை செய்ய படிங்க. நன்மை செய்கிறவன் நித்திய ஜீவனுக்குள்ள போகிறான், தீமை செய்கிறவன் நித்திய ஆக்கணிக்குள்ள போகிறான். ஒரு பைபிள் ஃபுல்லாக வாசித்ததில் நன்மை செய்கிறவனுக்கு வந்து ஆசீர்வாதம், தீமை செய்கிறவன் வீட்டு வாசப்படில் பாவம் படுத்து கிடக்கும். அதனால் தீமை வேண்டாம். எந்தெந்த குடும்பம் இணைந்திருக்கிறீங்களோ நன்மை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நான் நன்மையே செய்ய மாட்டேன்ப்பா, நான் தீமை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னா அந்த வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்கும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும். இயேசு கிறிஸ்து வந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். வீட்டில் ஃபுல்லாக களவாண்டு சொத்து சேர்த்து கொள்ளையடிச்சு களவாண்டு எப்படினாலும் சேர்த்தா அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி வர முடியும்? நம்ம பேசிடலாம், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்மை நாம் திருப்தி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சில வீட்டில் ஃபுல்லாக பல விஷயத்தில் சம்பாதிக்கிறாங்க. அது லாஸ்ட் பார்த்தா அநியாயமான வருமானமாக இருக்கும். அந்த அநியாயமான வருமானம் என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஆனால் ஒரு மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஆனால் நன்மை தேடும்போது, ஜீவனை விரும்பும்போது நம்ம பரலோகத்தில் போய் சேருவோம். அதனால முக்கியமான பாயிண்ட், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நம்ம நல்ல நாட்களை பார்க்கணுமா? அதுக்கு என்ன செய்யணும்? பொல்லாப்புக்கு தன் நாவை, கபடுக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து, பொய்யான காரியத்துக்கு உதடை விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செஞ்சு சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுள். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேச வேண்டாம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்திலையுமே தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். தீமைக்கு சரியட்டுன்னு சொல்ல வேண்டாம். விட்டு விலகி போக கிருபை தாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதும் எங்களோட அழைப்பு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்களோட வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது.
கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. எங்க கூட நீங்க இருந்தாலே ஆசீர்வாதம் தான்ப்பா. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. குறைகள், குற்றங்களை, அக்கிரமங்களை எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. என்னுடைய பாவத்தை மன்னித்து எங்களை மறுபடியும் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் தீர்காயுசோடு வாழணும்ப்பா. கிருபை செய்யுங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. கிருபையால் நிரப்புங்க. வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் நிரப்புங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் வேண்டாம்ப்பா. எங்க கூட நீங்க தங்கிருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லா குடும்பமும் தேவ திட்டத்துக்குள்ள வரணும்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு விசேஷமான பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கணும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பமும் ஆரோக்கியமா சுகமாக பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். தீர்காயுசை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிரப்புங்க. யாரெல்லாம் பலவிதமான போராட்டத்தோடு இருக்காங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கட்டளை, சமாதானத்தை கட்டளை, அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க, ரட்சிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்தி அறிங்கப்பா. சில குடும்பம் கடன்ல கஷ்டப்படுது. கடன் அதிகமா இருக்கு. யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. உங்க பாதவில் வந்து நிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் வந்து கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்துடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. பரலோகத்துக்கு வரணும்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. வேதத்தை தியானிக்க, துதிக்க கிருபை தாங்க. குடும்ப ஜெபம் பண்ண, தனி ஜெபம் பண்ண கிருபை தாங்க. இந்த நாளையும் கர்த்தர் பிரியமானபடி வாழ கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையும் வேலடைங்க. பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். உங்க விருப்பத்தை நிறைவேற்ற பிள்ளைகளா இருக்கணும். உமக்கு பிரியமானபடி வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கற்பனை கைக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கட்டளை கீழ்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அப்புறமான ஊழியக்காரப்பா தேவனர்லேயே அப்ப மினிஷன் ஆசீர்வதித்தாங்க. இன்னுமாக கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்க அநேக குடும்பங்களை எழுப்புங்கப்பா. கடைசி காலத்துல சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் போகணும். கிருபை தாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. விக்கிரகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே சுத்தி இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.